Hi everyone. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா grip holding. ஸோ பேட்மிண்டனில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த grip holding. அது என்ன grip holding? நம்ம பேட்மிண்டனில் பேட் ராக்கெட் வாங்கிட்டு நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு அடிக்க வேண்டியது தானே. ஸோ அது என்ன grip holding? ஸோ காமனாக ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம விளாட்றது. பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விளாட்றதுக்கு. ஸோ ஆஸ் ஏ பிகினராக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அவங்க சூப்பராக விளாட்றாங்க பாரு, எப்படி அடிக்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும், என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும், என்ன தான் நம்ம ஃபிசிக் இருந்தாலுமே அந்த ஸ்மாஷ் வந்து நம்மளால் ரீச் அவுட் பண்ணவே முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த grip holding. அந்த grip holding-ஐ நம்ம ப்ராப்பராக பால் வர்றது நம்ம கணிச்சிட்டு அதுமாரி நம்ம grip hold பண்ணி நம்ம அட்டாக் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணுற இடத்துல வந்து நம்ம பால் போய் ரீச் அவுட் ஆகும். ஆஸ் ஏ பிகினராக இந்த grip holding-ஐ நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்ஸோட ஈஸியாக ப்ளே பண்ணலாம். அந்த grip holding என்னென்ன டைப் இருக்குது, அதை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணணும், எப்படி நம்ம விளையாடணும், அது ரியல் டைமில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கே தி ஃபோர்ஹேண்ட் grip. ஸோ the forehand grip தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான எல்லா பிகினருக்கும் அடிப்படையாக தேவையான ஒரு கிரிப்பிங் பொசிஷன். இந்த கிரிப்பிங் பொசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் எந்த பேட்மிண்டன் கேமையும் பர்ஃபெக்டாக உங்களால் விளையாட முடியும். ஸோ இந்த ஃபோர்ஹேண்ட் கிரிப்போட பொசிஷன் எப்படி எடுக்கிறது, ஃபோர்ஹேண்ட் கிரிப்பை எப்படி நம்ம இந்த ஹேண்டில் கொண்டு வரது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ஹேண்ட் ஷேக் பொசிஷன் என்னவாக இருக்குமோ அதுதான் உங்களோட ஃபோர்ஹேண்ட் கிரிப்பிங்கான பொசிஷன். ஸோ இதை இன்னுமே சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்கே, ஸோ உங்களோட ராக்கெட்டில் இருக்கிற இந்த கட் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கட் பொசிஷன்லேருந்து உங்கள் ஹேண்டில் ட்ராவல் பண்ணி கொண்டாந்து இந்த ஹேண்டிலுக்கு நேராக வச்சுட்டு அந்த ஹேண்டில் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அதுதான் உங்களோட ஃபோர்ஹேண்ட் கிரிப்பிங் பொசிஷன். ஸோ இந்த கிரிப்பிங் பொசிஷன் இருந்ததுன்னா உங்களால் ஃபோர்ஹேண்ட் ஷாட்ஸ், வேரியஸ் ஃபோர்ஹேண்ட் ஷாட்ஸ் வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக விளையாட முடியும். ஸோ அந்த ஃபோர்ஹேண்ட் ஷாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கே, உங்களுக்கு ஒரு ஃபோர்ஹேண்ட் கிளியர். ஸோ எனி பால் தேர்ட் கோர்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கே, ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளியர் பண்ண போகிற பால் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபோர்ஹேண்ட் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆப்போனண்ட்டுக்கு கிளியர் பண்ணி அனுப்ப முடியும். அகெயின் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபோர்ஹேண்ட் ட்ராப். ஸோ உங்களுக்கு தேர்ட் கோர்ட் வர பாலோ ஆர் மிட் கோர்ட்டுக்கு வர பாலையோ உங்களால் ஈஸியாக ஆப்போனண்ட்டுக்கு புஷ் பண்ணி ஒரு ட்ராப் போட வைக்க முடியுமா, அதுக்கும் உங்களுக்கு இந்த ஃபோர்ஹேண்ட் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக தேவை. அண்ட் உங்களுக்கு வந்த ட்ராப் பாலை லிஃப்ட் பண்ணுறதுக்கு த லிஃப்டிங் பொசிஷனுக்கு உங்களுக்கு ஃபோர்ஹேண்ட் grip டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சைட் போயிட்டு உங்களால் பால் லிஃப்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபோர்ஹேண்ட் grip வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஸ்மாஷ், ஸோ எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஸ்மாஷ். ஸோ அதுக்கு உங்களோட ஸ்மாஷ் கம்ப்ளீட் ஆகணும், கிளியர் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களால் உங்களோட ஃபோர்ஹேண்ட் grip கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்மாஷ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கே ஃபோர்ஹேண்ட் நெட் பிளே. ஸோ ஃபோர்ஹேண்ட் நெட் பிளேன்றது ஆப்போனன்ட் நெட்டுக்கு க்ளோஸாக போடுற எந்த ஒரு பால்ஸையும் நம்மளோட ஃபோர்ஹேண்ட் பொசிஷனை வச்சு கரெக்டான கிரிப்பிங்கில் ஈஸியாக லிஃப்ட் பண்ணி ஆப்போனண்ட்டுக்கு சேலஞ்சிங்கான பொசிஷனில் கொடுக்க முடியும். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் த ஸ்லைசர். ஸோ ஆப்போனண்ட்டோட பொசிஷனை பார்த்து ஸோ பாலை வேறு இடத்துக்கு டேரெக்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு பாலை ஸ்லைஸ் பண்ணி புஷ் பண்ணுவோம். அதுக்கும் உங்களோட ஃபோர்ஹேண்ட் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த திங்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோர்ஹேண்ட் கிரிப்ஸ் பொசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களோட ஷாட்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் நினைக்கிற இடத்துல கிளியர் பண்ண முடியும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரிப்பிங் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கே பேக் ஹேண்ட் பொசிஷன். எல்லாருமே ஜென்ரலாக வீக்காக ஃபீல் பண்ணுற ஒரு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கே இந்த பேக் ஹேண்ட் கிரிப்பிங் தான். ஸோ நான் சொல்ல போகிற இந்த ஒரு டெக்னிக்ஸ் மூலமா நீங்கள் உங்களோட பேக் ஹேண்ட் கிரிப்பை ஹோல்ட் பண்ணிங்கனாக்கே உங்களோட கேமை சர்டன்லி ஆஸ் அ பிகினர் நீங்கள் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ உங்கள் பேக் ஹேண்ட் பொசிஷனுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு டிவி ரிமோட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான். உங்கள் தம்பு வந்து டுவர்ட்ஸ் அப் லைக் மேலே ஃபேஸ் பண்ண பொசிஷனில் உங்களோட தம்பு இருக்க போகிறது. ஸோ உங்களோட ராக்கெட்டில் உங்களோட தம்பு பொசிஷனை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணுறதன் மூலமா உங்களோட பேக் ஹேண்ட் பொசிஷன் ஒரு கேமுக்கு நல்லதாக அமையும். ஸோ இந்த பேக் ஹேண்டை வச்சு நீங்கள் உங்களோட சர்வ் அதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக விளையாட முடியும். ஸோ சர்வீஸ்க்கு இந்த பேக் ஹேண்ட் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக யூஸ் ஆகும். அதே போல் உங்களுக்கு பேக் ஹேண்ட் ட்ரைவ்ஸ். ஸோ உங்களோட லெஃப்ட் சைடில் வர எந்த ஒரு பால்ஸையும் நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் ஹேண்ட் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களால் ஈஸியாக விளையாட முடியும். இந்த கிரிப்பிங் மூலமா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உங்களோட தம்பை வந்து இந்த லாங்கர் சர்ஃபேஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு பேக் ஹேண்ட் ட்ரைவ் விளையாட முடியும். அகெயின் த டிஃபென்சிங் பொசிஷன், த மூணாவது அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். ஆப்போனன்ட்ஸ் அடிக்க போகிற எல்லா ஒரு ஸ்மாஷையும் உங்களால் கம்ஃபர்டபுளாக எடுக்க முடியும்னா உங்களோட பேக் ஹேண்ட் பொசிஷன் இந்த பேக் ஹேண்ட் கிரிப்பிங் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களால் ஆப்போனன்ட் கொடுக்குற எந்த ஒரு ஸ்மாஷையும் ஈஸியாக லிஃப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக்கில் நீங்கள் கரெக்டாக விளையாண்டிங்கன்னா உங்களோட பேக் ஹேண்ட் கிரிப் உங்களோட கேம் பிளேவை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரிப்பிங் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா bevel gripping. ஸோ இந்த bevel gripping வந்து உங்களோட ஃபோர்ஹேண்ட் பொசிஷன் ஹோல்டுக்கும் பேக் ஹேண்ட் பொசிஷன் ஹோல்டுக்கும் இன்டர்மீடியராக இருக்கிறது. ஸோ இது லைட்டாக உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு சின்ன டில்ட் கொடுத்து இந்த ஒரு ஸ்மாலர் சர்ஃபேஸில் உங்கள் தம்பை ஹோல்ட் பண்ணி விளையாடுறது தான் இந்த கிரிப்பிங் பொசிஷன். இதனால் உங்களால் கம்ஃபர்டபுளாக நெட் பிளே அண்ட் நெட் ஷாட்ஸ் விளையாட முடியும். பேக் ஹேண்ட் பொசிஷனில் போய் அகெயின் உங்களால் ஒரு லேட் டிஃபென்ஸ் விளையாட முடியும். ஆப்போனன்ட் கொடுக்குற ஸ்மாஷை ஸோ அவங்களோட பொசிஷனை பார்த்து உங்களால் லேட்டாக போயிட்டு டிஃபெண்ட் பண்ணி பாலை எடுத்து ஆப்போனண்டோட கோர்ட்டுக்கு உங்களால் புஷ் பண்ண முடியும். அதே போல் பேக் ஹேண்ட் தேர்ட் கோர்ட் பேக் ஹேண்ட்லேருந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கே இந்த bevel gripping பொசிஷன் மூலமா உங்களால் ரியர் கோர்ட் பேக் ஹேண்டை ஈஸியாக கிளியராக ட்ராப் பண்ணி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்போனன்ட் புஷ் பண்ணுற
லாஸ்ட் கோட் எண்ட் ஆஃப் த கோட் பால்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் பேக் ஹேண்டில் கிளியர் பண்ணணும்னா இந்த பீவல் கிரிப்பிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா Panhandle Grip. இந்த Panhandle Grip ஜென்ரலாக பிகினர்ஸ் வந்து ராக்கெட்டை ஹோல்ட் பண்ணுற ஒரு பொசிஷன் தான் Panhandle Grip. பட் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டது ஒன்றே என்னென்னா அதை ஃபோர் ஹேண்ட் விளையாடுறதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது லேட் பேக் ஹேண்ட் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கிரிப்பிங் பொசிஷன். இது உங்களோட பேக் ஹேண்ட் பொசிஷனுக்கும் ஃபோர் ஹேண்ட் பொசிஷனுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கிற ஒரு தின்னர் போல் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ண வேண்டிய உங்களோட தம்பு தான் வந்து இந்த பேக் ஹேண்ட் Panhandle Gripping. ஸோ இது உங்களோட ஃபோர் ஹேண்ட் பொசிஷன் அண்ட் இது உங்களோட பேக் ஹேண்ட் பொசிஷன் அண்ட் இது உங்களோட பீவல் பொசிஷன் அண்ட் இது வந்து உங்களோட Panhandle பொசிஷன். இந்த Panhandle Grip பொசிஷன் மூலமா உங்களால் உங்களோட லேட் பேக் ஹேண்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக இந்த 4 grips எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம பிளேயர் சொல்லியிருப்பாரு. ஆஸ் எ பிகினராக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டே பை டேயில் வந்து உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த 4 grips நீங்கள் விளையாடும் போது ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்னா நமக்கு வந்து எல்போ இன்ஜுரி, நீ இன்ஜுரி, ஷோல்டர் இன்ஜுரி, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 4 grips நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆஸ் எ பிகினராக நீங்கள் ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் ஆகுறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க வந்து பேட்டில் டோர் அகாடமி. இவங்களோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி இன் காயராம்பேடு. இந்த கோர்ட்டில் நீங்கள் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணி விளாடலாம். இன்கேஸ் எனக்கு ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா டஃப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே குடுவாஞ்சேரி இன் காயராம்பேடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் வரும். அங்கே வந்து இமேஜஸ் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு கீழே வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லாட் புக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.